ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பரி ஆர்கானிக் கார்டன்லேருந்து பேசுகிறேன். எல்லோரும் சுகமாக, நானும் இங்கு நலமே. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிது வீடியோ போடுறதுக்கு. இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு காட்ட போகிறேன்னா, என்னுடைய மாடி செட்டப்பு தாங்க. இது நான் டெரஸ் கார்டனில் நான் கார்டனிங் ஒரு 5 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த டெரஸ் கார்டனிங் நான் எவ்வளோ கொஞ்சமாக ஆரம்பித்து இப்போ நிறைய செடிங்க வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரூட் செடியாக இருக்கட்டும், வெஜிடபிள் செடியாக இருக்கட்டும், எல்லாமே நான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நான் எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க என்னுடைய மாடி. இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு மாடி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 2 மாடி இருக்குன்னு. இது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு மாடியில் பாருங்கள், நடுவிலலாம் காலியாக தான் இருக்குது. நான் எல்லாமே ஓரமாக தான் வச்சுருக்கேன் எல்லாமே. இங்கே பாருங்கள், இது என்னுடைய மாடி 40-60 ஒரு லேண்டு. அது 2ஆக டிவைட் ஆகிருக்கு நடுவில். ஏன்னா இந்த தண்ணி டேங்க் வந்திருக்கு. அது பெரிய பீம் நடுவில் வந்திருக்கிறதுனால மாடி 2ஆக டிவைட் ஆகிருக்கு. ஒரு பக்கம் இந்த டிவிஷனில் இது ரோடு பக்கம் இருக்கிற இதில் நான் ஃபுல்லாக ஃப்ரூட் செடியை வச்சுருக்கேன், வெஜிடபிள் செடியை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இதில் ஷேட் நட் போட்டிருக்கேன். ஆனால் ஷேட் நட்னால் எல்லாமே போடலை. இந்த பக்கம் க்ரீப்பர்ஸ் செடிக்கே வச்சுருக்கேன், கிளைம்பருக்கும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, அப்புறம் அந்த பூச்செடிங்கள்லாம் அந்த பக்கம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். மீதி இந்த மாடி உங்களுக்கு நிறைய வாட்டி காட்டிட்டேன் ஃப்ரூட் செடி இங்கே இருக்கிறதுனால. இப்போ அந்த மாடியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாடியில் நான் எப்படி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், எல்லாமே நம்ம ஒரு மாடி செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் ஸ்டார்டிங்கில் கொரோனா நேரத்தில் ஆரம்பித்தது தானேங்க இதெல்லாம். நம்மளும் எவ்வளோ கொரோனா ஃபஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் வெளியிலலாம் போக விடாமல், வெளியில் இங்கே இந்த பார்க்குக்கும் போக முடியாது. ஒரு காய்கறி வாங்கினா அதில் வைரஸ் இருக்குது, இதில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கிறதுனால நம்ம எங்கேயும் வெளியில் போகாமல் வீட்லேயே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த நிலைமையில தாங்க இந்த டெரஸ் கார்டனிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் எல்லாம் ஆர்வமாக வீட்லேயே நம்ம எதனா போடலாம், விளைக்கலாம், நம்ம வீட்டில் விளைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி டெரஸ் கார்டனை ரொம்ப ஆர்வமாக எல்லாம் பண்ணிக்கிட்டு, இன்றைக்கி டெரஸ் கார்டன் அப்படின்னு சொன்னாலே எல்லாம் ஃப்ரூட் செடிங்களும் வெஜிடபிள் செடிங்களும் விளைச்சிக்கிட்டு இப்போ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அது இதில் தான் இந்த டெரஸ் கார்டன்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இப்போ இந்த இதில் நான் அந்த பக்கம் ஒரு மாடி இருக்குது, இந்த பக்கம் ஒரு மாடி இருக்குது. இதில் பாருங்கள், இதில் ஃபுல்லாக ஃப்ரூட் செடிங்க இருக்குது. அப்புறம் இதில் நிறைய ட்ராகன் ஃப்ரூட் செடிங்க தான் ஒரு 5-6 தொட்டியில் இருக்குது இங்கே. அப்புறம் அந்த மாடியிலையும் இருக்குது, கொஞ்சம் ஒன்று தான் வச்சுருக்கேன் அந்த பக்கம். இந்த பக்கம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நான் தான் உங்களுக்கு அன்றைக்கே காட்டினேனே. இந்த பக்கம் கொஞ்சம் சின்ன தொட்டிங்கெல்லாம் இந்த கத்திரிக்காய் செடியெலாம் போட்டிருக்கேன். இங்கே கொத்தாவரை இருக்குது. அப்புறம் பின்னாடியும் ஃப்ரூட் செடிங்கெல்லாம் இருக்குது இங்கே. அந்த ஃப்ரூட் செடியை பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அது மேலே இது பைப்பு தான் இது, இந்த ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாம்ப்ஸ் போடணும். இதெல்லாம் நான் போட்டு ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி 24 இன்ச்சு பாட்லாம் வச்சிங்கன்னா இதுக்கு சிங்கிள் ஸ்டாண்ட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இதுக்கும் 4 கிளாம்ப்ஸ் வருது. நடுவுலையும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நடுவுலையும் பாருங்கள், அங்கே ஒரு கால் கொடுத்துருக்கேன் இங்கே நடுவில், அந்த வெயிட்டு தாங்கிறதுக்காக. அப்போ நீங்கள் 24 இன்ச் பாட்டில் இந்த மாதிரி வெயிட்டாக வச்சா கூட உங்களுக்கு அந்த ஸ்டாண்டு தாங்கும். அதே மாதிரி தான் எல்லா சிங்கிள் ஸ்டாண்டெல்லாம் ஒவ்வொரு தொட்டிக்கும் நான் ஒன்று கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த க்ரோ பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீட்டாக ஒரு ஸ்டாண்டு, இவ்வளோ நீட்டு பண்ணோம்னா இது 2ஆக டிவைட் பண்ணி இது ஒரு பாருங்கள் 3 அந்த ட்ரெயின் மேட் வரா மாதிரி இது ஒரு தனியாக ஒரு ஸ்டாண்டு, அது ஒரு தனியாக ஒரு ஸ்டாண்டு, அந்த மாதிரி 2 ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். எந்த சைஸில் வேணால் கூட பண்ணலாங்க இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஆன்லைன்லலாம் வர வச்சுருக்கேன் ஸ்டாண்டு. இப்போ இந்த ப்ளூ ட்ரம்க்கெல்லாம் கீழே ஸ்டாண்டெல்லாம் ஆன்லைனில் தான் வர வச்சேன். இதெல்லாம் இப்போ இந்த பெரிய தொட்டிக்கெல்லாம் தனியாக ஸ்டாண்டு நம்ம சின்னதாகவும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம செஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பேசேஜ் இருக்குது.
இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக பேசேஜ், என்னுடைய பேசேஜு. இந்த பக்கம் இந்த ஓரத்துலேயும் செடி வச்சுருக்கேன், இந்த ஓரத்துலேயும் செடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்படியே நீட்டாக போனீங்கன்னா மேலே வந்து பாருங்கள், நெட்டுக்காக நான் போட்டிருக்கேன். இதில் இங்கே பாருங்கள், கிளைம்பர் நெட் தான் போட்டிருக்கேன். அது இந்த மாதிரி ராட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே இது ஓப்பனாக தான் இருக்கும். இது இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன செடி வேணாலும் கிளைம்பர், இப்போ நீங்கள் சுரக்காய் செடி இருக்கட்டும், பீர்க்கக்காய் செடி இருக்கட்டும், எதுவுமே நீங்கள் வந்து மேலே கிளைம் பண்ணிக்கலாம், நீங்கள் மேலே ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கும். இந்த மாதிரி தொட்டிங்கெல்லாம் வச்சு என்ன செடி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம்லாம் நான் ரோஸ் செடிங்கெல்லாம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் இதெல்லாம் சின்ன தொட்டிங்க தான் இதெல்லாம். நீங்கள் வந்து இப்போ வெயிட்டான ஒரு 24 இன்ச்சு பாட்டு வைக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தொட்டிக்கு வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் பீம் இருக்கோ செவுறு ஓரமாக அந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து நான் இங்கே அந்த ஸ்டாண்டு தான் போட்டிருக்கேன். இது பாருங்கள், ஃபுல்லாக நீட்டாக இங்கேருந்து கடைசி வரைக்கும் நான் அந்த ஸ்டாண்ட் வச்சு தான் போட்டிருக்கேன். இந்த தொட்டிங்களையும் பாருங்கள், இதுவும் ஸ்டாண்ட் வச்சு தான் போட்டிருக்கேன். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழெல்லாம் பெருக்க கொள்ள ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ தான் இந்த மாதிரிலாம் நான் வச்சுருக்கேன். இது வச்சு ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் முதல்லலாம் நான் இந்த மாதிரி ஸ்டார்டிங்லலாம் நான் இப்படி பண்ணலை. ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி தான் ரைஸ் பேக் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கீழெல்லாம் வந்து கல் வச்சு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் பழக்கமான பேருக்கு தான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கீரை செடிங்க அந்த செடிங்க எல்லாம் வச்சு தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த க்ரோ பேக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரைன் மேட்ஸ் எல்லாம் கீழே போட்டு அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து மேலே இந்த மாதிரிலாம் இந்த ராடு வந்து இது போட்டு 2 இயர்ஸ் ஆச்சு. இது 2 இயர்ஸாக நல்லா தான் இருக்குது, எந்த துருப்பிடிக்கல, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இது தாங்க என்னுடைய ஷேட் நெட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷேட் நெட் போட்டிருக்கேன் நடுவில். ஆனால் இது நடுவில் ஷேட் நெட் போட்டிருக்கேன், ஆனால் கீழெல்லாம் வந்து அவ்வளோவா செடிங்க இருக்காது. இது ஃபுல்லாக வந்து ஓப்பனில் தான் இருக்கும். முதல்ல வந்து இது உள்ளெல்லாம் செடிங்க வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வந்து உட்கார கொள்ள நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும்னு இந்த மாதிரி எல்லாமே ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி வந்து இங்கே பாருங்கள், இங்கே தான் உட்காந்து நான் வேலை செய்வேன். அப்புறம் இங்கே யாருன்னா 4 பேர் வந்தாங்கன்னா கூட ஃபுல்லாக உள்ளெல்லாம் வந்து ஃபோல்டபுள் சேர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு இங்கே உட்காரலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இங்கேருந்து இந்த மாதிரி செடிங்கெல்லாம் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய இன்னொரு டெரஸு. இந்த ஹேங்கிங் பாட்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கேன். இங்கேயே அதே மாதிரி தான் நான் வந்து கீழே அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் நான் மேட் வச்சு தான் கீழே போட்டுருந்தேன். ஆனால் மழை காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவேன். மேட்டெல்லாம் போட்ட பிறகு அந்த அட்டைங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து அந்த அட்டைங்கெல்லாம் எடுக்கிறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்கும். ரொம்ப அட்டைப்பூச்சி வந்து அந்த மேட்டுக்குள்ளெல்லாம் பூந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன் நான். அதுக்கப்புறம் அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி தாங்க இதெல்லாம் வந்து இது பண்ணது. எல்லாம் ஒன்று ஒன்றா இந்த வந்து ஒரே அடியாக கூட இவ்வளோவெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. மாதத்துக்கு 2 3 அந்த மாதிரி தான் ஒரு 2 இயர்ஸாக செஞ்சு இப்போ தான் இதெல்லாம் முடித்து இந்த மாதிரி எல்லாமே ஸ்டாண்டு மேலே வச்சதுனால நம்மளுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ காஞ்சிருக்கு. கீழே ஒரு தண்ணி கூட கீழே வந்து எங்கேயுமே ஸ்டாக்னண்ட் ஆகாது. எல்லாமே வந்து இந்த பக்கம் ஒரு தண்ணி போகிறதுக்கு வழி இருக்குது. அந்த மாடியிலையும் ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாடியிலையே 3 பக்கம் இருக்குங்க. அங்கே பாருங்கள், இங்கேருந்து தெரியும்னு நினைக்கிறேன், ஹோல் உங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி வந்து அது தண்ணி எல்லாமே மழை பெஞ்சாலும் எவ்வளோ தான் தண்ணி வந்தாலும் எல்லாம் வந்து கீழே போயிடும். அது இந்த மாதிரி நம்ம வந்து வச்சோம்னா நம்ம மாடிக்கும் ஒன்றுமே ஆகாது. ஏதோ வெயிட்டான நம்ம வந்து அந்த தொட்டிங்கெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி நம்ம பீமுக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக வச்சிடணும். அந்த மாதிரி ஒரு 10 தொட்டி தான் இருக்குது என்கிட்ட. மற்றதெல்லாம் வந்து சின்ன தொட்டிங்க தான். இதெல்லாம் கூட சின்ன தொட்டிங்க தான். கொஞ்சம் பெருசாக இருக்கிற தொட்டிங்கெல்லாம் வந்து நான் செவ்வறு ஓரமாக பீம் கிட்ட எல்லாமே இந்த மாதிரி வச்சுட்டேன். பெரிய அந்த மாதிரி கிளைம்பரு நம்ம வந்து சொரக்காய் செடி இருக்கட்டும், நம்ம வந்து இந்த செடியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு பெரிய பேக்ஸில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மாடி செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து மாடியை வந்து நம்ம அந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் வந்து நம்ம பண்ணிக்கணுங்க. அது பண்ணால் வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா சேஃப்டி.
அதனால் இதை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாண்டுங்கெல்லாம் வச்சு செடிங்கெல்லாம் வைக்கலாம். இல்லை நான் வந்து தண்ணி பட்டு வந்து தர முதல்ல வந்து வீணாயிடும். அது முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நான் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கே செஞ்சேன்னு உங்களுக்கு வந்து நான் வந்து சென்னையில் தாங்க இருக்கேன். இது வந்து நான் வந்து கோவில பக்கத்தில் இருக்கேன். அப்புறம் என்னுடைய பக்கத்தில் வந்து 2 நர்சரி இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் பாட்ஸ் எல்லாம் வாங்கிப்பேன். ஆனால் வந்து நான் இதையெல்லாம் செஞ்சது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா கார்டன்லங்க. இந்திரா கார்டன் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஈச்சம்பாக்கம் சிக்னலில் இருக்குங்க. ஈச்சங்காடு சிக்னல். அது எங்கே இருக்குன்னா பல்லாவரம் டு துறைப்பாக்கத்துக்கு போகிற அந்த 200 ஃபீட் ரேடியல் ரோட்டில் இருக்குங்க. அந்த பிரிட்ஜு சர்வீஸ் ரோடு இருக்குல்ல, அங்கே இருக்குது. எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் டு இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது, அதுக்கு ஏத்தாப்பில் இருக்குங்க. அது சென்னை வந்து 129. அப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டு வந்து இப்போல்லாம் வந்து நான் அப்போ 2-3 இயர்ஸ் பிஃபோர் பண்ணது. இப்போ வந்து அலுமினியத்திலேயே இருக்குது, அதுவும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல்லையும் இப்போ பண்ணுறாங்கங்க. அப்போ வந்து என்ன கோட் பண்ணாங்க, இப்போ வந்து என்ன ப்ரைஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் அங்கே போனால் தான் தெரியும். நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த கிளாம்ப்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பைப்பெலாம் ஒன்றும் ஆகாது. இந்த கிளாம்ப் மட்டும் கொஞ்சம் வந்து துரு பிடிக்கும். அப்போ நீங்கள் அந்த கிளாம்ப்ஸ் மட்டும் நீங்கள் வந்து எல்லாம் ரொம்ப இது வச்சுருங்க. எனக்கே இப்போ வந்து 3 இயர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து இது ஒரு வாட்டி வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் பெயிண்ட் பண்ணேன், ஒயிட் பெயிண்ட்டும் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கிளாம்புக்கும் பிளாக் பெயிண்ட் பண்ணேன். அந்த மாதிரி கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் ஒரு 2 வருஷம் கூட ஓட்டலாம். அதுக்கப்புறம் ரொம்ப துரு பிடிச்சி உதிரும் போது தான் நீங்கள் வந்து கிளாம்ப்ஸ் மட்டும் மாற்றிக்கலாம். அவங்கள கூப்பிட்டு மாற்றிக்கிட்டாலும் வந்து மாற்றி தருவாங்க. இந்த இந்திரா கார்டன் வந்து அவர் வந்து எடுத்து நடத்துறது மைத்ரேயன் சார். அந்த மைத்ரேயன் சார் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து என்ன இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பாசிபிளாக செஞ்சு தருவார் அவர் எல்லாமே. அப்புறம் இந்த ஷேட் நெட்லாம் பண்ணுறது வந்து ஒரு விஜய்னு ஒருத்தர், கோவர்தன், அவங்க 2 பேர் வந்து எல்லாமே வந்து ஒரே 4 நாளில் வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னும் 2 பசங்கள்லாம் வந்தாங்க. வந்து இந்த லேடிஸ்லாம் இருக்காங்க, கீதா, மாலா, ராணி, வைஜந்தி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. மற்றவங்க பேர் எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் கூட ரொம்ப வந்து நம்ம போனால் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. நம்மளுக்கு என்ன வேணாலும் உடனே எடுத்து கொடுப்பாங்க. ரொம்ப எனக்கு ஒரு 4-5 வருஷமாகவே தெரியும் அவங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அதான் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இப்போ போட்டு நான் செட்டப் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். எனக்கு இப்போ வந்து இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எனக்கு வந்து இப்போ பெருக்க கொள்ளலாம் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஹேங்கிங் அந்த ஊக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கூட அவங்க போட்டு தருவாங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ நிறைய போட்டு தருவாங்க. ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ போதும்னு சொல்லிவிட்டு நான் வந்து இவ்வளோ தான் போட்டிருக்கேன். ஒரு 10 பாட்ஸுக்கு வைக்கிறது மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இதுவே எனக்கு ஓகே போதும் தான். இந்த பக்கம் போய் இந்த பக்கமாக பாருங்கள், இதுவும் ஓப்பன் தான். இந்த பக்கம் வந்து திராட்சை செடி இருக்குதுன்னு சொல்லி அன்றைக்கி போன வீடியோவில் காட்டினேன். 2 பக்கமும் இதுவும் ஓப்பன் தான் இது. ஆனால் வந்து டேங்க்கு நிழல் இங்கே வரதுனால திராட்சை செடியில் இந்த பக்கம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூச்செடிங்க, மல்லிகைப்பூ செடியெல்லாம் இந்த பக்கம்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்னென்ன செடிங்க வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு எதனா வந்து இந்த மாதிரி வந்து மாடி செட்டப் பண்ணணுமோ இல்லை வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் செய்யணுமோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அலுமினியத்துலேயும் செஞ்சுருக்காங்க, இப்போது ஸ்டீல்லையும் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன ரீசனபிளாக இருக்கோ நீங்கள் போய்ட்டு இந்திரா கார்டனில் நீங்கள் என்னன்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இது நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்திரா கார்டன் எங்கே இருக்குதுன்னு தெரியும். இது வந்து சென்னையில் இருக்கவங்களுக்கு, சென்னையில் எங்கே இருந்தாலும் நிறைய பேர் அங்கே வராங்க. இருந்தாலும் என்னுடைய வீடியோவில் வந்து நானும் வந்து என்னுடைய கார்டனை நான் இங்கே செஞ்சேன். கொஞ்சம் செடிங்கெல்லாம் வந்து நான் இன்னொரு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரேன். அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் செடிங்க வாங்கிட்டு வந்து பழச்செடிங்க இப்போ இல்லை நர்சரியிலனா நான் பல்லவரம் சந்தையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து தான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி எங்கன்னா நம்மளுக்கு என்ன நல்லா செடிங்க கிடைக்குதோ அது நம்ம எங்கே பார்க்குறோமோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வைக்கிறது தான் இந்த கார்டனு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வீடியோவில் என்னென்ன செடிங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு வந்து என்னுடைய இந்த வீடியோ, இந்த கார்டன் செட்டப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.